ஸ்பார்டன்ஸ் வெற்றிக்கு தயாராகுங்கள். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் வட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். இந்த படையை பொறுத்தவரை மகன் தந்தை என்ற பாகுபாடில்லை. வெற்றிக்கனியை பறிப்பதே இவர்கள் நோக்கம். என்னை எவனும் அடிக்க முடியாது, நீ ஞாபகம் வச்சுக்க. உன்னால கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால. ஸ்பார்டன்ஸ் பின்வாங்குவதும் இல்லை, ஸ்பார்டன்ஸ் சரணடைவதும் இல்லை. இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, நான் கேட்கிறேன். 2000 கோடி கிடையாது சொல்லுகிறார். உடனே நான் சொன்னேன் 2000 கோடி, நான் 10,000 கோடி தந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா நான் சொல்லிட்டேன். தாய் நாட்டிற்காக இறுதி மூச்சு வரை போரிட்டு யுத்த களத்தில் உயிரிழப்பதே அவர்களின் ஒரே லட்சியம். இந்த தமிழ்நாட்டுக்காக உழைக்கத்தான், உரிமைகளை பெற்றுத்தரத்தான் இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் வாழ்வு இருக்கு. இந்த படையின் ஒரே லட்சியம் வெற்றி. நான் கேக்குறேன் திரு ஆளுநர் அவர்களே, who are you? Are you a people's representative? You are just a postman. உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் எங்க தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க, செருப்ப கழட்டி அடிப்பாங்க. ஸ்பார்டன்கள் ஹெர்குலஸின் வழிவந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம் அரசர் தான். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவி கொள்கை. அவருடைய கர்ஜனை 8 திக்கும் எதிரொலிக்கும். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் திமுக இருக்கிற வரைக்கும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. 200 இல்ல 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.